இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய கண்ட்ரில ஏன் 9 ஏர்லைன்ஸ் மட்டும்தான் இருக்கு? வாங்க என்னன்னு தெரிஞ்சுப்போம். இந்தியால ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போற டாக்ஸ் ரொம்ப அதிகம். இது பிளைட்டோட ஆபரேஷன் காஸ்ட்ல 40% இதுக்கே போயிடுது. இப்படி இருக்கிறப்ப ஃபியூல் விலை அதிகமாகும்னா ப்ராஃபிட்டே வராது. இது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னா இண்டிகோட டாமினேஷன். இந்தியால 60% ஷேரிங் இண்டிகோ மட்டும் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பிளைட் அதிகமா இருக்கிறதுனால அவங்களாட்டி லோ காஸ்ட்ல பிளைட் டிக்கெட்டும் கொடுக்க முடியுது. இப்படி இருக்கிறப்ப புதுசா ஒரு ஏர்லைன் வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போட்டி போட முடியாது. இது ஒரு முக்கியமான ரீசன். தேர்ட் ரீசன் என்னன்னா கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ், இப்போ கோ ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லைன்லாம் லாஸ் ஆகி க்ளோஸ் ஆனதுனால இன்வெஸ்டர்ஸ் ஏவியேஷன் ஃபீல்ட்ல அமௌண்ட் போறதுக்கு பயப்படுறாங்க. ஏவியேஷன் ஃபீல்டு ஹை ரிஸ்க் லோ ப்ராஃபிட்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபோர்த் ரீசன் டிஜிசியோட சேஃப்டி அண்ட் மெயின்டெனன்ஸ் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக தான். ஆனா ஒரு புதுசா ஒரு ஏர்லைன் வருதுன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப செலவாகும். இந்த எல்லா ரீசனும் தான் இந்த 9 ஏர்லைன்ஸ் மட்டும் இருக்க காரணம்.